इदं सुरूपं तथा वा कलत्रं यशश्चारुचित्र धनं मेरुतुल्यम् मनश्चेन लग्नं गुरोरङ्घ्रिपद्मे ततः किं ततः किं ततः किं ततः किम् मुकुंद भक्ते मुकुंदक्का यत्तावेद विद्यां काच अविद्या यदात्मनो अस्फूर्तिः कस्य न शोकः यस्यात् अक्रोधः किं सुखं तुष्टिः को राजा रजनकृत् कश्चश्वा निकसेवको यस्यात् प्रश्नोत्तरसमरिका प्रकरणम् கடைசி பகுதி 54வது ஸ்லோகம். அது வரைக்கும் பார்த்திருக்கோம். 57வது ஸ்லோகம் பார்க்கணும். முக்தி பகவத் அனுகிரகத்தினால கிடைக்கிறது அப்படின்னா ஞானம் வந்து ஞானத்தினால், ஞானமானது பகவத் அனுகிரகத்தினால அப்படி சொல்லி அந்த முகுந்தன் யாரு அரையேத வித்யாம் யார அஜானத்தை வந்து மனுஷியால காணும்படி பண்றாளோ காச அவித்யா அஜானம்ங்கிற அவித்யில என்னது ஏதாத்மனோ அஸ்பூர்த்தி அதோ வெளியில ஒரு பொருள் இருக்கு கடையில வந்து வாங்கிட்டு வரலாம் அப்படின்னு நினைக்காது. அவித்யான்னு என்ன நம்மளுடைய சொப்பிரகாசமான ஒரு ஆத்மா எப்போதும் ஒழிச்சுட்டு இருக்கு. அந்த ஆத்மாவே அதனுடைய உண்மையை அறியாம நம்ம இருக்க பாருதா, இதுதான் அஜானம். அஜானம் வேற எங்கேயோ இல்லை, நம்மகிட்ட தான் இருக்கு. ஒழிக்கக்கூடியதான சர்வதா சர்வகாலம் எல்லாவற்றையும் தூண்டிக்கொண்டு எல்லா ஒழித்திருக்க ஆத்மஸ்வரூபமே நமக்கு தெரியல. கேட்டா உங்களுக்கு ஆத்மா தெரியுமானா தெரியணும் இருக்கிறேன், உங்களை தெரியுமானா என்ன தெரியுங்கிறேன், ஆத்மாவை தெரியுமானா தெரியாதுங்கிறேன். அந்த நான் எது சொல்றேன் அது உண்மையான ஆத்மான்னு தெரியும். யாரையாவது கேட்டு பாருங்களா ஆத்மா தெரியுமா அப்படின்னு கேட்டு அங்கே பேர் அப்படிங்கிறேன். உங்களை தெரியுமா என்ன எனக்கு தெரியாதா என்ன அப்படிங்கிறேன். இது ஆத்மா தான் நானுங்கிறவர்களுக்கு முக்கியமான அர்த்தம்ங்கிறது அவனுக்கு தெரியல. இப்படி தன்னுடைய ஸ்வரூபமே எனக்கு தெரியாம இருப்பாங்களா, இதுதான் அஜானம். இது இருக்கட்டும். கஷ்டன சோகா மனுஷனுக்கு யாருக்கு கவலை இல்லாம இருக்கணும். அதை பார்க்கணும். கவலை இருக்க அது எப்படி வருதுன்னு தெரியல, ஏதோ ஒரு கவலை இருக்கு. இந்த கவலையாவது என்ன பண்றது மனுஷனுக்கு, அது அவன் எந்த காரியமும் செய்ய விடாம எவ்வளவு சாப்பிட்டாலும் எது பண்ணினாலும் உடம்பு நாளுக்கு நாளுக்கு சீனிக்கும். இது என்னன்னா இந்த கவலை. இது மனுஷனை ஹிம்சை பண்ணிட்டே இந்த கவலை போறதுக்கு என்ன வழி அப்படின்னு கேட்கிறேன். கவலைக்கு மேல என்ன காரணம்னு நம்ம மனசுல இருக்கக்கூடியதான கோபம். இது என்னன்னா கவலையினால கோபம், கோபத்தினால கவலை, கவலையினால கோபம், மறுபடியும் கோபத்தினால கவலை. மனுஷன் கவலையா இருந்தா யாராவது எல்லாம் சொன்னா டாக்டர் கோபிச்சோம். கோபிச்சுன்றதுனால என்ன ஆச்சுல்ல, இவர் கோபிச்சுன்றதுனால அந்த மனுஷனுக்கு கோபம் வந்தது. அவர் ஏதோ ஒரு வார்த்தை சொன்னார், மறுபடியும் கவலை. என்ன ஆச்சுன்னா ஒண்ணு இன்னொன்னுக்கு காரணமா இருக்கு, காரிய காரண பாவத்தை இருக்கு. ஆகையா மனுஷன் என்ன பண்ணணும், கவலையை பார்க்கணுமையானால் ரெண்டு விஷயங்கள். ஒண்ணு, யார் என்ன சொன்னாலும் நீங்க அதுக்கு ரியாக்ட் பண்ணாம தெரிஞ்சுக்கணும். உங்களை பத்தி யாரு இன்னொருத்தரை பத்தி சொன்னா உங்களுக்கு கவலையே கிடையாது. சில சமயத்துல உங்களுக்கு கேட்பேன், அவன் கேட்பேன் கேட்பேன், அதை பத்தி இல்லை. நம்மளை பத்தி நமக்கு ஏதோ குறவா யாராவது சொன்னா டக்குன்னு ரியாக்ட் பண்ணப்படாது. அது முதல்ல எப்ப நீங்க அதுக்கு பிரதியாக யோசனை பண்ணலையோ நம்ம உங்க மனசே சொல்ல பரவாயில்ல. அவன் சொன்னானா நம்மள விஷயம்னா நம்மகிட்ட தப்பு இருக்கே விஷயம் சரி, தப்பு இல்லாம விஷயம்னா அவனுக்கு உண்மை புரியல விஷயம் போனான், நாம ஏன் கவலைப்பட்டோம். ரெண்டு விஷயத்திலயும் மனசரி படிச்சிடும். ஆனா முதல்ல என்ன பண்ணணும்னா ஏதாவது வார்த்தை சொன்னதுமே ரியாக்ட் ஆகுதுங்கிறது தேர்ச்சி பண்ணணும். அது எப்படி அர்த்தம் முடியலையேன்னு அர்த்தம். அவர் வார்த்தை முடியறதுக்குன்னா நீ மட்டும் ஒழுங்கா அப்படின்னு சொல்றாங்க, அதை முதல்ல பண்ணப்படாது. அப்புறம் கொஞ்ச நாள் ட்ரை பண்ணிட்டே இருந்தா அது வந்துடும். உங்களை யாராவது புகழ்ந்தாலோ அல்லது உங்களை யாராவது வயசாலோ உங்களை பத்தி யாராவது ஏதாவது சொன்னாலோ இன்னார் உங்களை பத்தி சொன்னாலும் ஒருத்தர் கம்ப்ளைண்ட் பண்ணாலோ எதை சொன்னாலும் அதை சீரியஸா இருக்காது.
ஒரு 10 நிமிஷம் அப்பவே ஏற்படுத்துற ஒரு 10 நிமிஷம் அனுப்புறோம். சோகம் போறதுக்கு கோபம் வரப்படாது, கோபத்துக்கு இது ஒரு வழி சாஸ்திரங்கள் சொன்னாங்க. அதே போலயே இந்த மனசுல கவலை இருக்கிறதுல மனசை பத்தியே கவலைப்படுறது. சாதாரணமாக இந்த எது மனசு என்ன பண்றதுங்க, நான் என்ன பண்ணுவேன், இப்படி ஆயிடுது அப்படி ஆயிடுது, இதுவே கவலை. அந்த மனசானது கவலைப்படுறதை நிறுத்துறதுக்கு வழி என்னங்க, மனசுக்கு வேற ஏதாவது வேலை கொடுத்துட்டே இருக்கும். சும்மா வீட்டுல மனசு வேற ஏதாவது நினைச்சுட்டே இருக்கும். அதனால மனசுக்கு என்னமோ வேற வேலை கொடுத்துட்டே இருக்கும். எனக்கு தலைவலியா இருக்கு, முதுவலியா இருக்கு, ஆயிடுமோ என்னமோ குழந்தைகளை யாருக்கா ஆவியா இருக்கா, யாரையும் காணும். முதல்ல இந்த ஐடியா போய் எல்லாரும் பகவான் தான் பார்க்கிறேன். உடம்பு சக்தி இருக்கிற வரைக்கும் நான் தான் காத்துக்கிறேன், நான் தான் இந்த வீட்டுக்கே மூலஸ்தம்பமா இருக்கேன் அப்படின்னு. அதுக்கு ரொம்ப கொஞ்சம் ஒரு ஏதாவது வந்துட்டேன்னா உத்தியோக ப்ராப்ளம் வந்தா அதுவே வாழ்க்கையை இடிஞ்சு விழுந்தா போல நினைக்கிறான். எதுனாலையும் அந்த பகவானுடைய அனுகிரகம் இருந்ததையானால் எந்த கட்டம் வந்தாலும் சமாளிக்க முடியும். அந்த ஒரு எண்ணம் ஒரு கைத்தியம் மனசு. சோகம் போறதுக்கு வழி என்ன ஏற்றம். ஏன்னா ஒரு மனுஷனுக்கு துன்பம் வருதுன்னா துன்பத்துக்கு காரணம் என்ன, ஏன் வந்தது, துன்பத்துக்கு காரணம் இருக்கு, எதனால் வந்தது, உணவு பண்ணினதான் பாவம். எலி மண்ணால இருக்கு, எலி மண்ணில இன்னைக்கு வராது, எலிக்கு மண்ணில் என்னைக்கு வரா அடுத்த வரும். ஏன் அப்படின்னார், இன்னைக்கு பண்ணினதுடைய துன்பம் இன்னைக்கே வந்ததையா அவன் மனுஷன் யாரும் கேட்டா பண்ண மாட்டான். ஃப்ரீடம் இல்லையே மனுஷனுக்கு. எப்ப ஃப்ரீடம் வருது, எதையாவது பண்ணலாம், பிறகு அதனுடைய எஃபெக்ட் ஒரு நாளைக்கு வரும் சொன்னாதான் ஃப்ரீடம். நீ இப்படித்தான் பண்ணணும்னு அப்ப அவனுக்கு ஃப்ரீவில்லே இல்லை. என்ன பண்றாரு, முதல்ல உங்களை காரியம் பண்ண விட்டுல இருக்க, அதனுடைய பலமானது உங்களுக்கு வரும். அப்ப எனக்கு என்ன தெரியும், எதையே பண்ண வச்சு அதை தூண்டிட்டு திருப்பி நீங்க தானே துன்பத்தை கொடுக்குறேன் அப்படின்னு அவர் உங்களை தூண்டல விட்டா அப்ப நான் எது பண்ணணும் எது பண்ணக்கூடாது அது தர்மசாஸ்திரத்துல சொல்லியிருக்கேன். இதெல்லாம் நல்லது, இதெல்லாம் கெட்டது. இது தர்மசாஸ்திரம் சொன்னதான் நான் நல்ல காரியத்தையும் கெட்ட காரியத்தையும் மனுஷன் ரெண்டும் அவருக்கு தன்னிச்சையாக செய்யக்கூடியதான் தன்னுடன் இருந்த போதும் ஏன் சார் நல்ல காரியம் பண்ண மாட்டேங்கிறான். எல்லா மனுஷார்த்தம் நல்லதை செய்து புண்ணியத்தை அனுபவிக்கணும், சுகத்தை அனுபவிக்கணும் என கொடுக்கிறான் ஆசை இருக்கா இல்லையா, ஆனா ஏன் பண்ண மாட்டேங்கிறான். காலமே சூரியோதயத்துக்கு முன்னால் 5 மணிக்கெல்லாம் எழுந்து நல்ல கிருத்தியங்கள்லாம் பண்ணிட்டு 5:30 மணிக்கு ஸ்நானம் பண்ணி சந்தானம் பண்ணிவிட்டு ஒரு 6 மணி வரைக்கும் பண்ணப்பா சூரியன் உதிக்கிற காலத்துல சூரியோபாசனம் பண்ணா ஆரோக்கியமா இருப்பாய். தர்மசாஸ்திரம் காயத்ரி மந்திரம் சொன்னதுனால உங்க ஆல்ரவுண்ட் டெவலப்மெண்ட் வரும், புத்தி சக்தி கூடும், சௌக்கியமா இருப்பாய். இதெல்லாம் தர்மசாஸ்திரம். இவன் என்ன பண்றான், ராத்திரி 12 மணி வரைக்கும் ஏதோ வேலைகளை பண்ணிட்டு படுத்துட்டு 7 மணிக்கு இருந்தான். 7 மணிக்கு இவருக்கு எழுதுன்றதுமே என்ன ஆயிடுதுன்னு அவசரம் 7 மணிக்கு ஆகும். இப்ப 7 மணிக்கு எழுதுறதுனாலேயே ஒரு தப்பு. ஏன்னா காலத்துல சரியா வந்துவிட்டார், எப்ப தூங்கப்படாதோ அப்ப தூங்கினேன். 7 மணி வச்சு நீங்க தூங்கிறதுனால என்ன இருக்குன்னா உடம்புல சோம்பேறித்தனம் வளர்ந்துருக்கு. 8 மணிக்கு ஆபீஸுக்கு போகணும், ஓடுறேன், எல்லாத்தையும் இருக்கேன். நீங்க பாருங்க, புண்ணியம் பண்ணல, பாவம் வளர்ந்து தெரியல. என்னது இவருக்கு சரீரத்தில் இருக்கக்கூடியதான ஆலசியம் எனக்கூடியதான தோஷத்தினால் தெரிஞ்சிருந்த போதே அந்த காரியத்தை பண்ணாங்க. புண்ணியத்தை படல, புண்ணியத்தை பரவி செலுத்தி புண்ணியம் நபுர்வதி, புண்ணிய பரவான சுகத்தை நாடுகிறார்கள், எதிர்பார்க்கிறார்கள். ஆனா சுகத்தை அதுக்கு தந்த புண்ணிய கர்மா பண்ணுங்க. பாபத்தை பலம் நேற்று பாபத்துடைய பலத்தை இஷ்டப்படுறதில்லை, சுகத்தை இஷ்டப்படுறது. பாபம் பூர்வத்து என்ன தான் இது எவ்வளவு பாபத்தை பண்ணுறேன் இப்படி யாரும் இதுக்கு என்ன, நீங்க வேணா லைஃப் ஸ்டைல மாத்திக்கோ ஏதோ சொல்றாங்க. ஆனா யாராவது என்ன, நாம நம்ம புண்ணிய கர்மாக்களை தினந்தோறும் வேணும்னு பார்க்கணும். அது எப்படி சொல்லியிருக்கோம் அப்படி கனகாசத்திரக்காரன் பண்ணிட்டு இருக்கணும். பண்ணிட்டு அப்படியே இவதான் என்னால பட முடியல, அதுக்கப்புறம் நீங்க காப்பாற்றணும் பகவான்கிட்ட விட்டலையால் எல்லாம் தெரியும். அதனால நமக்கு இப்ப வரக்கூடிய
வரக்கூடியதான துன்பங்கள்லாம் எதனால வந்திருக்க? ஜென்மாந்தத்துல பண்ணிட்ட பாவத்தினால வந்து. அந்த பாபம் யாரு பண்ணினா? நம்ம பண்ணினதுனால தான் நமக்கு வந்து. இப்ப என்ன பண்ணணும்? துன்பம் வந்தது இழிஞ்சு விழுந்துடக்கூடாது வாழ்க்கையில ஒண்ணு நமக்கு. இப்ப இன்னைக்கு மாடர்ன் டேஸ்ல வந்ததான ப்ராப்ளம் தான். எல்லாம் சௌக்கியமா எனக்கு சமானமாக கர்வமா சுத்திட்டு இருக்காங்க. துன்பம் வந்து போய் எழுதி விழுந்துடும். என்ன சார் ஒன்றும் இல்லாத மனுஷனுக்கே நடக்கிறது, எனக்கு மட்டும் நடக்க மாட்டேங்கிறது. அவளா சௌக்கியமா அதுக்குள்ள குண்டு குண்டா இருக்காடா, எனக்கு மட்டும் உடம்பு இப்படி இருக்கு, தலைவலி சுத்து வலி வயிற்று வலி எதை சாப்பிட்டாலும் வலி வலி மாற்றி மாறி வந்துட்டே இருக்காங்க. அவளுக்கெல்லாம் காது கூட்டிகிட்டே இருக்கிற காது நிறவாயிட்டே இருக்கிறான். அவன் குழந்தை நல்லா படிக்கிறாள், என் குழந்தை என்ன படிக்கவே மாட்டேங்கிறாங்க. எத்தனை தரம் 100 தரம் ஏற்றி ஏற்றி சொன்னாலும் ஒன்னும் வரமாட்டேங்குது. என்ன பாரதோ பூர்வஜம் பார்த்தோம் புத்தரும் நினைக்கப்படாது. அது இல்ல, எது வந்தாலும் நான் பகவான்கிட்ட கவர் பண்ண மாட்டேன். ஜன்மாந்திரத்துல பண்ணின பாவத்தெல்லாம் வந்தது ஒத்துட்டேன். அது ஏதோ பிரதிகாரம் பண்ணிட்டு நான் பகவான்கிட்ட எல்லாத்தையும் விட்டேன் அப்படின்னு எண்ணி நினைக்கிறோம். அன்னைக்கு மனசுக்கு சோகம். சோகத்துக்கு என்ன காரணம்? ஏதோ சுகம் வேணும், கோபம் வரப்படாது, துன்பம் வரப்படாது, சுகம் வேணுங்கிற. சுகம்னா என்னது சார்? சுகம்னா என்ன நடக்கிறதுன்னு கொஞ்சம் பார்த்தோம். மனுஷன் சுகமா இருக்கான் சார், அந்தமா இருக்கான் சார், சிரிச்சுட்டே இருக்கான் சார். இது சுகமா? சிரிக்கிறது சுகம் இல்லை. சின்ன குழந்தைக்கு சீட்டு பண்ணா ஒரு 10 மணி இருக்கு முதல்ல. அதுக்கு மேல நல்லா அழ தொடங்கிடும். ஓடு காட்டாக நிற்கும். நீங்களும் கொஞ்ச நேரம் சிரிச்சா வேண்டாம்பா வயிறு வடிச்சதுன்னா அங்கேயிருந்து நேரம் போயிட்டே இருக்கேன். கொஞ்ச நேரம் சிரிக்க முடியும். சிரிக்கிற காலத்துல இந்த இதயத்தை துணி பொழியதா போல பொழியும். அதனாலதான் ரொம்ப நேரம் சிரிக்க முடியும். ஆனா சுகம்னா என்னதுன்னா, சுகம்னா அப்பாடா போரும் எனக்கூடிய எண்ணம் இருக்கு. அதான் எந்த காரியத்தை இன்னைக்கு பண்ணணும்னு நினைச்சேன், பண்ணி பிடிச்சேன். இன்னைக்கு இந்த காலத்துல எழுதணும்னு நினைச்சேன், செய்தி முடிச்சேன். இன்னைக்கு நேரத்தில் இந்த சாயம் பண்ணணும், 1000 ரூபாய் எதாவது கொடுக்கணும், நல்ல காரியத்துக்கு கொடுத்தேன் அப்படின்னு நினைச்சிருந்தா அன்னைக்கு நம்ம இந்த காரியத்தை பண்ணிவிட்டோம் அப்படிங்கிற ஒரு நிறைவு இருக்கு. பார்த்தீங்களா? அதாவது சுகம்ங்கிற பதத்துக்காக நமக்கு தெரிஞ்சுக்கணும். சுகம் துஷ்டி. துஷ்டிங்கிறது உள்ளூர் நமக்கு இந்த செயலை பண்ணி விட்டேன் இறங்கக்கூடியதான அலம்புத்தி இருக்கு. பார்த்தா இதுக்குதான் துஷ்டி இருக்கு. உள்ளூர் அந்தரசம். ராஜா ராஜான்னு யாரு? ராஜான்னு சொன்னா ஏதோ மினிஸ்டரையோ அல்லது வேற யாரையோ தொடர்படாது. நீங்க ராஜான்னு ராஜா பிரகிருதி ரஞ்சனா ஆச்சாரிய ரஞ்சனது ராஜு ஈத்தோங்கிற சாதுல ஒழிக்கிறவன் இருந்த போது ராஜாங்கிறது ரஞ்சனா, ஜனங்களை சந்தோஷப்படுத்தணும். ராஜா என்ன பண்ணனா எப்படி ஜனங்களுக்கு எது நல்லதோ எப்பொழுதும் பார்த்து கொண்டே இருந்தால் அவங்க ராஜா இருக்கு. இதெல்லாம் கவனிக்கணும். நம்ம ராஜாக்கள்லாம் முன்னாடி மனு மாட்டாங்க எப்படி இருந்தா அவனுடைய மனசுல எப்பொழுதுமே ஜனங்கள் ஆனந்தமா இருக்கணும் எனக்குரியதான எண்ணம் தான் இருந்தது. இப்ப நம்ம சுதந்திரத்துல எல்லோரும் ராஜாங்கிறோம். நமக்கு எப்படி காசு இருக்கிறது இவர் கொடுக்க. ஆனா பழைய நாள் ராஜானா எப்படி எல்லா ஜனங்களும் சொந்தமா இருக்கணும். அவன் தர்மத்துல இருக்கிறான்னு பார்த்துட்டு இருக்க. பிராமணர்களுக்கெல்லாம் ஏதோ வேதாத்தியம் பண்ணிட்டு இருந்தா அக்ரஹாரத்தை கொடுப்பான். நீங்க ஏதோ உத்தியோகத்துக்கு போய் அதை பண்ணலாம் இதை பண்ணலாம் பண்ணாதீங்க, வேதாத்தியம் சொல்லி கொடுப்போம், 4 பேர் நல்லது சொல்லுப்போம், தர்மசாஸ்திர பொழிங்க. யாராவது ஏதாவது கேட்டா அதுக்கு தகுந்துதான் இருந்தாலும் எப்படி வாழ்க்கையில வாழணும்னு 4 பேருக்கு எடுத்து சொல்லுப்போம். அது வேணும் மனுஷன் அட்வைஸ் கொடுக்கறது. கன்சல்ட் பார்த்தேன். இது யார் பண்ண வேண்டியது இவ பண்ணணும். எல்லா சாஸ்திரமும் தெரிஞ்சுக்கணும், எல்லாருடைய தத்துவமும் தெரிஞ்சுக்கணும். யாராவது கேட்டா சும்மா சொல்லணும், காசு வைக்கணும். இப்ப எதுக்கு நல்ல பிரபஞ்சம் ஒன்னும் சிரமம் இல்ல, காசு நிறைய வரும், 4 பெரிய கம்பெனியை குடிச்சிருந்தா வரும் அப்படின்னு சொல்ற. அப்படி இல்ல, சும்மா என்னன்னா இதெல்லாம் ராஜா அகரான் கொடுத்துருக்காரு, நிறைய பூமியை கொடுத்துருக்காரு. பூமியில வரக்கூடிய மகாஜால நீங்க வாழ்ந்துட்டு இருக்கா. நீங்க என்ன நினைக்கணும்னு கடிக்கிறதுக்கு வேட்டி இருக்கா, சாப்பிடுறதுக்கு ஆகாரம் இருக்கா, அவ்வளவுதான் நீங்க பாருங்க. அது வேணும் இது வேணும் எதிர்பார்க்கப்படாது. அப்படி சந்தோஷமா இருக்கிறவனுக்கு அந்த இடத்துல சர்வதாரண வேதாத்தியம் பண்ணிட்டு அது யாரையும் இவ்வளவு கூட அவ்வளவு கேட்கப்படாது.
அப்படி இருக்கணும். அதே போல கத்திரியன்னா எப்படி இருக்கணும்? இந்த நாட்டுக்காக எந்த சமயத்திலேயாவது சரீரத்தை தியாகம் பண்ணதுக்கு சித்தமா இருக்கும். அப்படி வேலை செய்யறது வைஷ்யம் பிசினஸ் மற்றவர்கள் எல்லாம் தொண்டு பண்றது. இப்படி அவன் அவன் காரியத்தை ஒழுங்கா பண்ணிட்டு இருக்காங்கிறது கவனிக்கிறதுக்கு கத்துக்கிறது ராஜா. அதனால ராஜாவுடைய டியூட்டி என்னதான் எல்லோரும் சௌக்கியமா ஆனந்தமா தந்த காரியத்தை செய்து கொண்டிருக்காரா, அவனுக்கு எல்லா வசதியும் வருதா. கவிதா முக்கியமெல்லாம் ஒரு ஆள் ஒரு குழந்தை பிறந்தது என்ன, அந்த குழந்தை என்னென்ன வேணும்னு ராஜா பார்ப்பாராம். ராஜாங்கிறது ஓ குழந்தை பிறந்திருக்கா சரி குழந்தை பர்த்டேயா கருத்து வாங்கிக்கொடு, வேற ஏதாவது வேணுமா வாங்கிக்கொடு, எல்லாம் ராஜாங்கிறதுல வந்துடும். உங்க பையனுக்கு பிறந்த அன்னைக்கு பிறந்த நாளைக்கு என்ன இன்னைக்கு ராத்திரியே புதுன்றது எல்லாம் வந்ததுன்னா உங்களுக்கு எல்லாம் சந்தோஷமா. அதான் நம்மளை கவனிட்டு இருக்காரு, மறக்காம பார்த்துட்டு இருக்காரு இருக்குமா இல்லையா? அப்ப உங்களுக்கு ராஜாவோட விஸ்வாசம் இருக்குமா இல்லையா? ஒவ்வொரு ஜனங்களும் அவளை என்னென்ன வேணும், எந்த விதத்துல வேணும், என்ன வேண்டிக்கு வந்தாலும் கல்யாணம் நடக்கிறதுனா அதுக்கு வேண்டிய வகையில ராஜாங்கிறதுல பண்ணிட்டு இருக்காங்க. அதனாலதான் கவிதா விதரத்தேகம் அவர்தான் அப்பாவா இருந்தார். மற்ற அவங்கள பெற்றப்பாக்கள்லாம் இருக்கவர்களா கேவலம் ஜென்ம கேட்கலாம் பரணிக்கே காரணமா இருந்தாலே தவிர இது எல்லாம் அரசாங்க பார்த்துட்டு இருக்கு. அப்ப ஜனங்களுக்கு அரசாங்கத்துல ஒரு தீவிரமான ஒரு எண்ணமும் பாக்தியும் தெய்வம் இருந்தது. இப்படி ஜனங்களை கட்டி காப்பாற்றி ஜனங்களுடைய மனசை புரிந்தவருக்கு என்ன வேறு ராஜா ராஜா ரஞ்சனக்கிறது யார நாயின்னு சொல்லணும். என்னன்னா உத்தியோகம் போறவாளான் இருக்கும். எவ்வளவு பண்ணினாலும் திருப்தி இல்லாம கேட்டா அப்படி நீச்சனா இருக்கணும். துன்புறுத்தணும்னே ஒரு எண்ணத்துல இருந்து கொண்டு உங்களை இம்சை பண்ணிட்டு இருக்கிற உத்தியோகத்துல இருக்கிற இம்சப்படாம அவன்கிட்ட வேலை செய்கிறதா நாய் விருத்தி இருக்க. அதனால அப்படி மனுஷனுக்கு இருக்கப்படாது அப்படின்னு உத்தியோகத்திலேயே இருக்கக்கூடாதான். உத்தியோகம் நல்ல உத்தியோகமா இருக்கணும். இவரையே வேணும்னா இருக்கிற தொந்தரப்படுறதுக்காக அதான் ஆச்சாரிய சேவாக ஆரம்பிச்சு இல்லை. ஏன்னா கர்மசாஸ்திரம் கேர்ஃபுல்லா சொல்லணும். எத்த ஜானாதி சேவியும் வாழ்க்கையை யாருல நிறைய காசு வச்சுட்டு சௌக்கியமா இருக்கலாம். இந்த பூமியை வச்சுட்டு இருக்கோம். பூமியில போட்டது ஒரு நாளும் அழிஞ்சு போவாங்க. இப்பதான் பிளாட் வாங்க அது வாங்குறது, பூமியை வாங்கினா நல்லதுங்கிறது சாஸ்திரம். நிறைய பூமியில போட்டதான காசு வேஸ்ட் ஆகாதுன்னா அவருடைய இருப்பேன். விதின் வந்து திரையோனராக யார இந்த பூமியை நல்லா பயிர்களை பண்றவர் காணாதி சேவிக்கும். யாரு கரெக்டா இந்த உத்தியோகத்துல இருந்து எந்த சமயத்துல யாருக்கு எது வேணும் அப்படியே பண்ணணும் தெரிஞ்சுட்டு இருக்காங்க. அவருக்கு நிறைய ராஜா சேவை பண்ணினா நல்லா பண்ணினா சேவம் வரும். அதனால வெறும் சேவை தப்பு இல்லை, அதுல நீண்ட சேவையா இருக்கு மாட்டேங்கிறேன்னு பார்த்தீங்கன்னா அதான் ரொம்ப கஷ்டம். நான் குழப்பிட்டேன். உலகையே நகமா மாயாவின்னு யாரு சார் நமக்கு தெரியும். ஏன்னா மாயாம் பிரகதின் வித்யான் மாயினம் மகேஸ்வரம் ஸ்ருதி சொல்றோம். மாயினாதான் உலகத்தையெல்லாம் படைக்கிற பகவான். தெய்வீகேஷ குணமயி மம மாயாதுரத்யா மாமையே பிரவத்தியந்தே மாயாமேதாம் தரத்தி அப்படின்னு பகவான் இடத்துல கேட்கற சக்தி இருக்கும்போது அந்த சக்திக்கு தான் மாயான்னு பேர். அந்த மாயை கையில வச்சிருக்கா எல்லாத்தையும் பண்ணிட்டு இருக்க. லோகத்தையும் ஆச்சரியமான காரியத்தை பண்றது மெஜிஷியன் மேஜிக் மாயை அப்படிங்கிறதா இல்லையா? அப்படி மாயாவியார நிஜமான மாயாவை பரமேஸ்வரன். அதனால மாயாவியோ யோகேஸ்வரனோ பரமஸ்தாதான் கிருஷ்ண பரமாத்மாவை சொல்றோம். ஏன்னா எல்லா மாயையும் அவர்கிட்ட இருக்கு. அந்த மாயினால்தான் உலகத்தை படைக்கிறார், உலகத்தை காப்பாற்றுறார், உலகத்தை அழிக்கிறார், எல்லாமும் படித்திருக்கார், அனுகிரகம் பண்றார், திரோதானம் பண்றார். எல்லாம் அந்த மாயினுடைய சக்தியான பரமாத்மா. ஆகையால் யாரு மாயாவி? நிர்மாண மாயாவி பரமாத்மா. ஓ மாயாவி பரமேஸ்வரா இந்திரஜாலாயதே. உலகத்துல இருக்க மேஜிக்னு சொல்றதுக்கு நிஜமான மேஜிக் எங்க இருக்குன்ற எங்க வேணா கூடாது. அயம் பிரபஞ்ச பிரபஞ்சோயம். முதல்ல இருந்து ஆரம்பிச்சாலும் ஒண்ணு யுக்திக்கு சரியா பொருள் சார். ஏன்னா ஆகாசத்துல வந்து காத்து வந்ததுன்னா காத்துல வந்து நெருப்பு வந்ததுன்னா காத்தையும் நெருப்பையும் கண்ணால பார்க்க விட்டுறதுதான் வந்திருக்கான்.
வந்தது ஒதுக்க மாட்டேன். நெருப்புல இருந்து ஜலம் வந்தா நெருப்பாண்டே போயிடாதும். அக்னே ராம வாசிக்கிறதுலயே ப்ராப்ளம். ஜலத்துல இருந்து பூமி வந்ததான். எனக்கு நான் பூமியை நோண்டினாலே ஜலம் வருது. எனக்கு ஜலம் வேணும்னா பூமியை நோண்டினா அங்கிருந்து ஜலத்தை இருக்கு. வேற என்ன சொல்றேன், ஜலத்துல இருந்து பூமி வருது. என்னமா நம்ம சொல்றேன் என்ன சார்? அதான் ஆச்சரியம் மாயம். எதையும் நீங்க பார்த்தீங்கன்னா இன்னதுன்னு எக்ஸாக்டா சொல்ல முடியாது. தங்கத்துல இருந்து வளைய பண்ணினேன். வளைய பண்ணினது தங்கமும் வளையும் ஒன்னா வெவ்வேறையாதான். ஒன்னா வெவ்வேறையா தங்கந்தானே வளைய ஏட்டா வேற வச்சு தங்கதானே தங்கத்தை கையில போட்டுருக்கேன் கவனிச்சிருக்காங்க வளைய போட்டுருக்கேன் நினைச்சோங்க. அப்ப தங்கமும் வளையும் ஒன்னா இருந்த போதிலும் நீங்க வளையம் தான் சொல்றேன் தங்கம்னு சொல்ல மாட்டேங்கிறேன். அப்ப அது வளை வேற தங்கம் வேற சார். வளைய கட்டு இது என்ன வளையன்னா கள்ள வளையங்கிறாங்க. மண் வளையம் சொல்ல முடியுதானே, கிளாஸ் வளையம் சொல்ல முடியுதானே, ரப்பர் வளையம் சொல்ல முடியுதானே. சாதாரண இருக்கல நல்ல குடும்பம் சொன்னாங்க தங்கத்தான் வெள்ள போட்டுருக்கான் அப்படின்னு. அப்ப வளைய தங்கமா தங்கத்தோட வேளா வளையா யோசனை பண்ணிருந்தா வேதாந்திகிட்ட சொன்னீங்கன்னா ஒரு 10 மணி நேரம் இதை ஜெயிச்சுட்டு அவனுக்கு முடியாது, எனக்கு சொன்னா முடியாது. எப்படி வந்தது எல்லாம் சாட்டை போட்டுருப்போம். அவ விவகாரம் என்னன்னா தங்க தங்கம் தான் வளையாக காணப்படுறதுக்கு அந்த வளையாக காணப்படுறது அந்த வளையனக்கூடியதான பேரும் வளர்ந்துதான் உருவம் கொடுத்துருக்கேன். தங்கத்துக்கு மேல ஒரு பேரும் ஒரு உருவமும் நாமரூபங்கள் கொடுத்ததுனால அது தனியாக காணப்பட்டது. தங்கம் தான் இருக்கு. அப்ப நம்ம வளையல் உலகத்துல சொல்றாங்க அதுக்குதான் மாயிருக்கு. விவகாரம் என்ன, மூலப்பொருளா மட்டும்தான் இருக்கு. மூலப்பொருளானது வேற பொருளாக காணப்பட்ட போதிலும் அது மூலப்பொருள் தான். வேஷ்டி வெளிப்படிக்க வேஷ்டி முழுக்க எல்லாரும் நூல் இருக்கிறோம். வேஷ்டியில இருந்து நூல் தனியா பிச்சு எடுத்தா வேஷ்டி காணும், நூலை பிச்சு எடுத்தா நூல் தான் காணாம போறோம். நூலை தான் எழுதுறது எடுத்தா வேட்டியே காணாமங்கிறேன். நூலே நூலு சொல்றதுக்கு பதிலா வேஷ்டி இருக்கும். ஆனா நூல் செய்ய முடியாதான காரியம் வேஷ்டி பண்றது, உடம்ப மறைக்கிறது. வெறும் ஒரு கண்டு நூல் கொடுத்தேங்க மறைக்க முடியும். ஒரு காரியத்தை பண்றது. அதனால நூல் வேற வேஷ்டி வேற சொல்ல போறா. வேஷ்டியில இருந்து நூல் எடுத்து வேஷ்டி இங்கே சொல்ல போறா முடியாது. என்ன சார் அதான் உலகம். காப்பரேட் கட்சி ஏதோ சொல்லிவிட்டு வெளியில பயிற்சி எல்லாம் ஆரம்பிச்சு கீழே காலையை விட்டா வேற ஒண்ணான்னு கேட்டேன்னா ரைட்டு பாட்டு போயிடும். வேண்டாம் நம்ம கால பார்த்து போயிட்டே இருப்பான். நான் வசதா யோசனை பண்ணி பார்த்தேன்னா இது சொல்ல முடியாது. அதான் அதே விஷயம். அதனால இந்திரகாலாயதே பிரபஞ்சோயம் எல்லா செயல்களும் நம்ம பண்ணிட்டு இருக்கோம். பசிச்சா சாப்பிடணும், சாப்பிடுறத கை எழுப்புறோம், அதுக்கு படுத்துக்கணும், தூங்குறோம், எழுதுறோம், தீர்த்தத்தை சாப்பிடுறோம், மனுஷனோட சண்டை போடுறோம், எல்லாமும் பண்ணிட்டு இருக்கு. இதெல்லாம் எப்படி சார்? இந்த ஜாகிரத விவகாரம் எல்லாம் ஸ்வப்னம் போன்றது. ஸ்வப்னம் போடுறதுன்னு என்ன அர்த்தம்? தூக்கத்துல நீங்க எல்லாத்தையும் பார்த்து தூங்கிட்டு இருக்க, திடீர்னு ஸ்வப்னம் இருந்தது. உங்க வீட்டுக்குள்ள யானை வந்தா போல சொப்பனம், அதுல மடியில ஏற்றி உட்கார வச்சிருக்க, அப்படியே பவன் போயிட்டே இருக்கு. இந்த ரூம்ல அந்த ரூம், அந்த ரூம்ல இந்த ரூம் இப்படி போயிட்டு இருக்கு. எல்லாம் அழகா சொப்பனம் வந்தது. டக்குன்னு முடிச்சுட்டு அவரை திரும்பி பார்க்கல, எங்கேயாவது யானை இருக்காரு. எப்படி சார் வரும் பிளாட்டுக்கு? அவனுக்கு பெயின் டோரே அவ்வளவு உங்களால எக்ஸாம்பிள் கொஞ்சம் குண்டாயிட்டே போக முடியாது. அவ்வளவுதான் கட்டி வச்சிருக்க வாயிட்டு யானை எப்படி போகுது, எப்படி இந்த ரூம்ல அந்த போச்சு, என்ன கேட்கல, என்ன சொல்றேன்னா அதெல்லாம் இந்த கேட்கறதையும் நான் பார்த்தேன். சொப்னத்தில் நடந்த இத்தனை விவகாரங்களையும் பார்த்து முடிச்சுடுறதுமே அத்தனையும் தேருக்கு போட்ட குடிதான் குதிரைகள் இல்ல, அந்த குதிரை போக குடிக்கதான் ரோடு இல்ல. இருந்தாலும் தேர வந்து தேரை பார்த்தேன், குதிரையை பார்த்தேன், மனுஷனை பார்த்தேன், எல்லாமும் பார்த்தேன். முடிச்சுட்டு ஒண்ணும் கிடையாது. ஆனா இவைகள்லாம் எந்த ஒளியில பார்த்தேனோ அந்த ஒளிதான் நான், அந்த ஆத்மாவுடைய ஒளியில் தான் பார்த்தேன். என்ன ராத்திரி என்ன சொன்னதெல்லாம் இருக்கு,
கிளியரா பார்த்தல. அவ பார்த்ததான் அந்த ஒளி இருந்தா தானே பொருளை பார்க்க முடியும், இருட்ட பார்க்க முடியாது. தூங்கினதுல என்ன இருட்டு தானே இருந்தது, இருட்டல் எடுத்து பார்க்கிற பொருளை அப்ப ஒரு ஒளி இருக்கு. அந்த ஒளிதான் அப்படின்னு அந்த ஆத்மா ஸ்வயம் ஜோதிதான். ஆனா முடிச்சு பார்த்த பொருள்கள் எல்லாம் முடிச்சிருந்தா பிரம்மணம். அதே மாதிரிதான் பிரபுத்ததே அத மனிதம் அத்வைதம் புத்தியதே சதா. ரொம்ப நாளா தூங்கிட்டே இருக்கமா, முடிச்சுட்டு இருக்கேன்னு ஒரு சொன்னோம். சொப்னம் பார்க்கிற சொப்னத்துக்குள்ள ஒரு சொன்னோம், தூங்கிட்டு இருக்கிறேன்னு ஒரு சொன்னோம். என்னடா இது என்ன? ஆனா என்னைக்கு ஒரு நாள் உங்களுக்கு அத்வைதாத்ம ஞானம் வருமோ அன்னைக்கு இத்தனை நாள் நீங்க அனுபவிச்ச பிரபஞ்சம் முழுக்க சொப்பனமா போயிடும். நகமான சொப்பனமான விவகாரம் என்ன, நம்ம உலகத்துல பண்ணிருக்கோம், எல்லாம் அனுபவிக்கிறோம். ஆனா மனுஷர்களுக்கு உலகத்தினுடைய அனுபவம் உண்மைங்கிற ஒரு பிரமம் ரொம்ப நாள் வந்துச்சு. அதனால என் காசை பத்திரமா சேர்த்து வச்சுக்கிறான். எந்த பொருள் வாங்கினாலும் இதுக்கு எத்தனை வருஷம் வாரண்டின்னு பாக்குறான். நீங்களே இருப்பீங்களான்னு வரட்டீங்களே, இவருக்கு யார் கேரண்டி கொடுக்க முடியும்? இன்சூர் பண்றாரு சார், அப்படின்னா பிராணம் போனா பிராணம் தானே இன்சூர் பண்றாங்க இல்லையே. பிராணம் போனா மற்றவர்களுக்கு காசு தரேங்கிறோம். உமக்கு என்னலாம், உமக்கு நஷ்டம் தான். இன்சூரன்ஸ் தான் என் மேல ஊற்றி போறேன் யோஜனை பண்ணி பாக்கிறோம். இன்சூரன்ஸ்ல உமக்கு லாபமா நட்டமா? நீங்க நஷ்டப்பட்ட காசை கொண்டு உமக்கு அது காசு நிச்சயமா வரப்போறதில்லை. இதுல விவகாரம் தான். ஆனாலும் ஜனம்னா அவங்க கோடி கோடியா லாபம் வருதுங்கிற மாற்று. இதான் சார் சொப்ன விவகாரம். சிரமம் இதெல்லாம் நல்லா இருக்கு. ஆனா உண்மை எது சார்? ஜனமாக உண்மை எதுங்க? உண்மையானது சத்தியமிச்சம் பிரம்மா. அதெல்லாம் கண்ணு தெரியும். அந்த பிரம்மமானது தெரியல யாருக்கும். ஆனா விவகாரமா அது ஒண்ணுதான் அழியாது. மாற்றப்படும் பொருள் பொருளாகும் பொருள்கள் எல்லாமே ஒரு நாளைக்கு அழியக்கூடிய எவ்வளவு சாஸ்வதமாக காணப்பட்ட போதிலும் ஒரு நாளைக்கு அழியக்கூடிய படம் இருக்கு, வசூல் இருக்கு, வீடு இருக்கு, வீதி மரங்கள்லாம் இருக்கு, எல்லாம் அழிஞ்சுட்டே இருக்கு. போயிட்டே இருக்க பார்த்துட்டே இருக்கோம். பெரிய மரம் இருக்க ஒவ்வொரு கடையா விட்டு இருக்கோம். இந்த கார்டன் வந்து பெரிய கத்திரிக்கோட்டு கட் பண்றாங்க. அதை பார்த்தா இப்படியே கையை கம்மியை வச்சுன்னா எப்படி இருக்கு கேட்கணும் மாதிரி இருக்கு. ஏன்னா அதுக்கு உயிர் இருக்கு, மரங்களுக்குலாம் உயிர் இருக்கும். அந்த மரங்களானது அந்த யானை மாதிரி வரணும், போன மாதிரி வரணும் நினைச்சு இவன் கட் பண்ணிட்டு இருக்கான். அப்ப ஆனா விவகாரம் என்ன, எல்லாம் ஒரு நாளைக்கு அழியக்கூடிய பொருள் மாறிண்டு. இது மாறுகிறதோ ஒரு நாளைக்கு அழிஞ்சுதான் ஆகும். ஏன்னா பொருள்களுக்கு விகாரம் இருக்கு. ஜாயதே அப்தி வர்த்தத விபரிணமத்தை அபட்சியரே வீணத்து. வளருகிறது, மாறுகிறது, துணி போகிறது, அழிகிறது. ஒரு மாற்றமும் இருக்குமேனால் அவர்கள் அழிவுகள். உபயம் அபயம் கர்ம விகரோதி கர்மிணம். சுரேஸ்வராச்சாரியர் வாக்கியத்துல தேர்ச்சி இருக்கு. அதான் வாக்கியம் விஷயம் போடுறது சௌக்கியம். வாக்கியம் விஷயம் போடுறேன். நாளைக்கு சுத்திட்டு வழி விட்டுறது, மறுபடியும் கட்டுறேன், மறுபடியும் அழுக்காச்சு, மறுபடியும் பண்றேன். ஒரு 10 தடவை போட்டவங்க என்ன ஆச்சுன்னா ஒரு நாளைக்கு ஒரு 2 அப்படி கிழிஞ்சு போயிடுது. இது மேல கட்டு கட்டப்படாது. உபயம் அபயம் கர்மா. அழுக்கு ஏறி அழுக்கு குறைஞ்சி, அழுக்கு ஏறி அழுக்க நீக்கி அழிஞ்சே இருந்தா ஒரு நாளைக்கு கர்மினம் எதுல அந்த அழுக்கு சேர்ந்து போன்றோ அது அழிஞ்சு போயிடுச்சு. உலகத்துல மாறுதல் எங்க இருக்கோ அது ஒரு நாளைக்கு அழியும். உலகத்துல மாறாத பொருள் ஏதாவது ஒண்ணு சொல்லு பாக்கிறோம். புத்தகம் புதுசா வாங்கினாலும் நாளைக்கு அழுக்காடு. மாறாத பொருள் எது? பிரம்மம் ஒண்ணுதான். சத்தியம் எது? பிரம்மம் ஒண்ணுதான். சத்தியம்னு சொன்னது அடுத்த மீத்தியா. பொய்யத பொருள் என்னென்ன? அறிவு வந்தால் எது அழிகிறதோ அதுக்கு பொய். அறிவு பிரம்மஞானம் வந்தா இது அழிகிறது, அஞ்ஞானம் போகும். கணக்கு தெரியல, கணக்கு தெரிஞ்சு என்ன போச்சுன்னா கணக்கனுடைய அஞ்ஞானம் போச்சு. ஏன்னா முன்னால தெரியல, இவ தெரிஞ்சது. தெரிஞ்சதுன்னா என்ன போச்சு? அறியாம போச்சு. அறிவால் போகக்கூடியது அறிவாம ஒண்ணுதான். எந்த பொருள் அந்த மித்யா பொருள்? ஞானநாசம். ஞானநாசம்
ஸ்லோகத்துல நீங்க சோகம் ஆத்மவித்து ஆத்மாவை அறிந்தவன் துன்பத்தை நீக்குகிறான். அவன்டா ஞானம் வந்தது அவனுடைய துன்பம் போயிடும். நீங்க உங்களுடைய துன்பத்தை நீங்க கொள்ளணும். நீங்க என்ன பண்ணணும்? சனத்குமார் நாரதருக்கு சனத்குமார் சொல்ற எல்லா வேதங்களையும் சாதனங்களையும் லௌகிகத்தையும் எல்லாம் படிச்சுட்டு மனசுல ஒரு சந்தோஷம் வரல, நிறைவு வரல, இதுக்கு வழி என்ன சொல்லுங்கோ அப்படின்னு சனத்குமார்கிட்ட ஓடி போக நாரதரும் பிரபுதேவருடைய மனசுக்குறது, சனத்குமாரும் பிரபுதேவருடைய மனசுக்குறாங்களாம். அனந்தலிகள் இந்த நாரதர் வீட வாழ்க்கையில ஓரெல்லாம் சுற்றிட்டு இருக்க நாராயண நாராயணன். அவர் பிறந்தனில இருந்து ஏகாக்கிரமா தியானம் பண்ணிட்டே இருக்காரு. அவருக்கு அப்புறம் வந்துருக்கு. இவருக்கு கவலை விடலை. ஊரெல்லாம் சுற்றிட்டு கடைசியில என்னமோ ட்ரை பண்ணி கிடைக்க வந்து கேட்கிறேன். கரசியோக மாற்றுவது இது உங்க போல இருக்கிற வாழ்க்கை நான் கேட்டிருக்கேன். ஆனா எனக்கு எவ்வளவு படிச்சா சோகம் போகல என்ன விட்டு எனக்கு சொல்லுங்க அப்படின்னு கேட்கிறேன். கேட்கும் பொழுது அவர் வரிசையா இருந்தால் அதுதான் தரதி சோகம் ஆத்மவித்து, ஆத்மாவை அறிந்தவர் சோகக்கரம் பண்ணிட்டார். அப்படி ஆத்மாவனா அறியறதுனால ஞானம் போறதுங்கிறது ஞானி வர்த்தியம்ங்கிறது உபநிஷத்துல இருக்கு. அது பாக்குறோம். நித்யானாத்யம் துச்சந்து துச்சம்னு சொல்லலாம். உபயோகம் இல்லாதது முயல் கொம்பு மாதிரி. முயலுக்கு கொம்பு இருக்குமா? கொம்பு இருந்தா அதுக்கு முயல் பேரா? கொம்பு இருந்தா அதுக்கு முயல் பேர் இல்லை. முயலா இருந்தா அது கொம்பு இல்லை. ஆனா முயல் கொம்புங்கிற மனுஷன் கொம்புன்னா இதெல்லாம் எப்படி இல்லாத பொருள், துச்சமான பொருள். அதை பத்தி நாம நினைச்சு பிரயோஜனம் இல்லை. துச்சமா என்ன இருக்கா அதை பத்தி நமக்கு ஒரு நினைப்பு தேவையில்லை. உலகத்திலேயே இல்லை. முக்காலத்திலையும் யாராலையும் எப்பொழுதும் பார்த்து இருக்க முடியாதான பொருள், பார்க்க முடியாதான பொருளுக்கு துச்சம். இன்னது என்று சொல்ல முடியாது. சொன்ன கேள்வி இல்லை. எவ்வளவு வேகமா வந்து ஆன்சர் பாருங்க. நிர்வத்தும் அசத்தியம் இன்றி பயனது. இன்னது என்று சொல்ல முடியாத பொருள் ஏதாவது ஒண்ணு இருக்கான்னு அதான் மாயான்னு. மேஜிஷியன் மேஜிக்கு போற பிசி தொக்கால போட்டு 500 ரூபாய் டிக்கெட் வைக்க போனா போனதில்ல. ஒரு 50 பேர் அங்கே கொள்ள போனான். எதுக்காக? அவர் பண்றத நம்ம பார்த்துக்கிட்ட பார்த்து தெரிஞ்சுக்கணும் சார். ஃபர்ஸ்ட் லைன்ல உட்கார்ந்து இருக்கார். அவர் ஆனந்தமாக என்ன பண்ணினார், பெட்டி இருந்தார். அதுக்குள்ள ஒரு குரலை போட்டார். மேல அதை மூடிட்டார். போரால அப்படின்னு சொல்லினார். என்ன ஆகுதுன்னு தெரியல. போட்ட பொருளால மறுபடியும் போயிட்டே இருந்தா காலம். இந்த பக்கம் திரும்பி சொல்றாரு, அந்த பக்கம் திரும்பி காட்டுறாரு. ஒன்றும் இல்லை. யாராவது ஆடி இருக்கும், யாராவது வரலாம், யாராவது வரலாம், அவரால் வரலாறு இல்ல. யாராவது வாங்க போட்டான் வந்தான். அந்த இந்த பக்கம் அந்த பக்கம் எல்லாம் திரும்பிட்டாங்க. அதுக்கப்புறம் என்ன செய்யணும், மறுபடியும் இந்த கோலம் ஆபரேஷன் மாதிரி சுத்தினேன். அதுபோல திறந்து பார்த்தா அந்த பொருள். நானும் வீட்டுல இருந்த கோலம் சுத்தினேன். 4 மாசத்துக்கு கறி பார்த்து அந்த கோலம் கையில பண்ணிட்டான். நான் மட்டும் போய் போயிட்டேன். அது வந்தோம் இல்ல மாயா. இது என்னமா நடக்குதுன்னு உங்களுக்கு தெரியாத வரையும் தான் மாயா. அது ஏதோ ட்ரிப் பண்ணியிருக்கேன், சந்தேகம் இல்லை. ஆனா என்னன்னா இப்படி நடக்கிறது என்று எது சொல்ல முடியலையோ நிர்வாகம். இது சாதாரணமாக இண்டிபெண்டபிள் இங்கிலீஷ்ல டிரான்ஸ்லேட் பண்ண ரொம்ப பேருக்கு ஒரு பிரமம் இருக்கு. இங்கிலீஷ்ல வாசிச்சா புரியும், புரியாதுன்னு புரிஞ்ச பிறகு இங்கிலீஷ்ல வாசிக்கும். ஆனா புரியறதுக்கு முன்னால சம்ஸ்கிருதத்துல கேட்டாரை. ஏன்னா அங்கேதான் கரெக்டா டெபினிஷன். இந்த அனுவசனீயம் எனக்கூடியதான பொருளுக்கு ஆச்சாரியால் விவேக சூடாமணியில தன்னாப்தினன்னாப்யுபயாத்மிகானோ தினாப்தியபின்னாப்யுபயாத்மிகானோ சங்காப்திய சங்காப்யுபயாத்மிகானோ மகாத்புதா அனிர்வசனீய ரூபா. அனிர்வசனீயம்னு இருந்தது. இண்டிபெண்டபிள் மட்டும் சொல்லக்கூடாது. அது இருக்கென்றோ இல்லை என்றோ சொல்ல முடியாது. அது எப்படியே ஒண்ணு வாயாலே சொல்ல முடியாதுன்னு சொல்லாது. இருக்கென்றோ இல்லை என்றோ சொல்ல முடியாது. அதுக்கு தனித்தனி அவயவங்கள் உண்டென்றோ இல்லை என்றோ சொல்ல முடியாது.
அப்படி சொல்ல முடியாதாக இருக்கிறதுனால அதுக்கு அனிர்வச்ச நியமம்னு சொல்ற. சாதாரண வாயில சொல்ல முடியாததெல்லாம் அனிர்வச்ச நியமனுக்கு இருக்குன்னு சொல்ல முடியல, இல்லைன்னு சொல்ல முடியல. எப்பொழுதும் இருக்கிற பொருளா இருந்தா அழியப்பட, எப்பொழுதும் இல்லாத பொருளா இருந்தால் அழிய முடியாது. இது அழியவும் செய்கிறேன், ஆனா அழியவும் செய்கிறது. ஆகையால் இது சத்தென்றோ அதத்தென்றோ சொல்ல முடியல. அதே மாதிரியே அதுல உருவங்கள் இருக்கா இல்லையா சொல்ல முடியல. ஆகையால் இது அனிர்வச்சனம். அப்படிப்பட்டதான பொருளுக்கு மாயான்னு பேரு. அவன் மாயப்பட்ட திருச்சி பண்ணலாம் சொல்றா இல்லையா. கல்பிதம், இந்த மாயினால என்ன பண்றோம், ஒரு பொருளை இன்னொரு பொருளா பார்க்கிறோம். கயரை பாம்பா பார்க்கிறேன், கயர் வேணும் பாம்பா பார்க்கிறேன். சாயங்காலத்துல மந்தாந்தத்துல கொஞ்சம் இருட்டு இருக்கு, கொஞ்சம் வெளிச்சமும் இருக்கு, அந்த கயிறு தான் இங்க இருந்து தெரியாம பாம்புன்னு பார்த்தேன். நடுங்கினேன், ஓடினேன், எல்லாம் வேட்டு கொட்டிட்டு எல்லாம் யாரோ பக்கத்துல ஏன்னா அங்க பார்த்து பாம்புனேன். அந்த பாம்பை நான் தான் போட்டேன் கயிறு அப்படின்னு எடுத்து கிட்ட காமிக்கிறான். வெறும் கயிறு தானே சார், ஏன் பாம்புன்னு பாருன்னா அது பாம்பு என் மனசுல தோணுது. ஆக்சுவலா பாம்பு எங்கே சார் இருக்க, என் மனசுல பாம்பு தோற்றது, மனசுலயே பாம்பு இல்ல, பாம்பு தோற்றம் தான் இருக்குது. கயத்துல பாம்பு இருக்கா இல்ல, இருக்குன்னா அது கயிறு கொண்டு வந்து சுற்றி பார்த்தா உள்ள பாம்பு இருக்கா இல்ல. விவகாரம் என்ன, பாம்புங்கிற எண்ணம் தான் மனசுல இருந்தது, அந்த பாம்பே கிடையாது. அந்த பாம்பை நீங்க என்ன பண்ணி மனதினால் இருப்பதாக கல்வி நீர், அதனாலதான் சம்ஸ்கிருதத்துல கல்விதம் சொல்ல. கல்பனை கல்பிதம்னா என்னன்னா பொருள் இல்லாத போனாலும் இருக்கிறதாக மனசனால நினைச்சு, அதான் கல்பிதம். அப்படிப்பட்டது என்ன துவைதம். துவைதம்னு எந்த துவைக்கத்தை அந்த துவைக்கு உலகம் எல்லாம் எல்லா உலகமும் ஆத்ம தத்துவத்தால் தான் கல்பிதமானது. அவசியம் பாரமார்த்திகம், எதுதான் உண்மை, இதெல்லாம் கல்பிதம்னு சொல்றேன். உண்மை இதுதானே கல்வி, கயல்தானே பாம்பு பார்க்க முடியும், எழுஞ்சதானே வெள்ளையான பார்க்க முடியும், விழுப்பு எழுஞ்சதான் வெள்ளின்னு பார்க்க முடியும். அப்ப எதுன்னா வெறும் 100 தான் இருக்கிறது, அதை வேட்டின்னு பார்க்க 100 தான் இருக்கு, இப்பவும் தான் இருக்கு. ஆனா வேட்டின்னு தான் சொல்லிட்டு இருக்கேன், வேட்டின்னு தான் பார்த்துட்டு இருக்கேன். அந்த வேட்டிங்கிறதுல கல்விதம், அதுக்கு அது நம்ம சப்ஸ்ட்ராக்ட் ஆதாரமா எது இருக்கு நூறு. அதே மாதிரி இந்த துவைதம் தோணக்கூடியதான இவ்வளவு உலகத்துக்கு அடிப்படையில யாருக்க பரமாத்மா. மயி சுத்து மயி சர்வவிதம் புரோதம் சுத்தே மனிதன அறிவா மயி சர்வவிதம் புரோதம், என்னிடத்தான் எல்லாமும் புறப்படும். உலகத்துல காணப்படுகிறதான ஜடப்பொருள்களோ செத்து பொருள்களோ எல்லாம் கடத்துல சொந்தம். மத்தானி சர்வபூதானி நகாரம் நகமத்தானி பூதானி பச்சமே யோகம் ஈஸ்வரன். உலகங்கள்லாம் என்னிடத்துலதான் இருக்க. ஆகையால் பரமாத்மா தான் எவ்வளவுக்கும் ஆதாரம். ஆகையால் பரமாத்திகம் அத்வைதம். அத்வைதம்னா அத்வைதமான பரம்பொருள் அர்த்தம். ஒரு மதத்தையும் ஆச்சாரியா அது அப்ப இது ரைட்டுன்னு சொல்லவே மாட்டேன், நான் உங்களுக்கு புரியணும். ஆனா இது சாஸ்வதம். அஜாதா புதா, இந்த அஜானம்னு சொல்ல என்னைக்குதான் வந்ததுன்னு நீங்க மறந்துருக்க. 20 வயசு 20 வயசு 30 வயசாச்சு, கழியதாமன்னு கேட்டேன், வராது தெரியாது. அவ கேட்டேன் எத்தனால தெரியாது, என்ன சொல்ல போறேன், உங்களுக்கு தெரியாதுன்னு சொன்னேன். தெரியாதுன்னா எத்தனை நாள் தெரியாது, இதெல்லாம் கேட்டு தெரியுமா, கேள்வி சரியா இல்லையா, எனக்கு தெரியவே தெரியாதுன்னு தெரியாதுன்னு சொன்னாலும் தெரியவே தெரியாதுன்னு சொன்னாலும் ஒண்ணுதான் அர்த்தம். ஆனா நான் கேட்டது from which point of time, என்ன தெரியாதுன்னு பிறந்தது தெரியும், நம்ம பிறக்கிறது முன்னாள் தெரியுமா, விசண்டா வர கேள்வி கேட்கிறவங்க கொண்டுமே உங்களால் பார்க்க முடியும். பிறகுறதுக்கு முன்னாள் பிறக்கிறது எனக்கு தெரியாது, உமக்கு தெரியாது. அப்ப எப்பதான் தெரியாதுங்கிறது எல்லாம் ஆரம்பிச்சிருந்தோம். ஐயா அது ரொம்ப நாள் இருக்கு, என்ன விட்டு. அதனால இந்த அஜ்ஞானம் எத்தனை நாள் இருக்கு, அறியாம எத்தனை நாளா இருக்கு அப்படின்னு கேட்கிறேன். ஆனா அதுக்கு பிகினிங் சொல்ல முடியல. அனாதின்னு ஞாபகம் சொல்ல, அனாதின்னு நான் கர்ப்பம்ல சொல்லல, திடீர்னு சொல்ல முடியல. இவையெல்லாம் பிரவாகத்தோன அதுக்கு பிகினிங் என்னதுன்னு எல்லாரையும் சொல்ல முடியாது. இந்த உடம்பை யாருக்கு காப்பாற்றுறாங்க, பாகவதற்கு ஒரு கேள்வி, இந்த உடம்பு யாருக்கு சேர்ந்தது,
இப்படி கேள்வி கேட்டேன் எனக்கு அப்படியா இல்லையா அப்பா அவருடைய டாக்டர் அண்ணா ரத்தம் தானே இல்லை அதனால அப்பா அம்மா என்ன கேட்டா படத்தா வயதுக்குள்ள அதான் அம்மா கல்யாணம் யாரு பண்ணிட்டா அதுக்கு என்ன பண்ணிட்டா ஆனா அவளுக்குதான் சொல்லணும் மரணானந்தரம் இந்த சரீரம் யாருக்கு போறது நெருப்புக்கு போறது அதுல இருக்குது யாருக்கு சொல்ல போயிட்ட உடம்பே இல்லைன்றாங்க வேற வழியில் என்ன இருக்க உடம்பு அனுபவிக்கணும் ஆனா இது யாருக்கு சொந்தம்னு சொன்னா நீங்க என்ன சொல்ற எனக்குங்கிற இவ்வாறு உங்களுக்கு என்ன நீங்க தயார் பண்ணிட்டா கடையில வாங்கி கொடுத்து வாங்கி வந்தேடா இல்ல அதை எப்படி காப்பாத்திருக்கிற ஒண்ணுமே இல்லையே நீங்க ஒழுங்கு நீங்க காப்பாற்ற உடம்புல ஒரு வியாதி வரல இதற்கு காப்பாத்திருக்க ஆனா உடம்புல என்ன பர்ஃபெக்ட் ரொம்ப கிளீனா 4 தடவை கையில் பண்ணா ஏதோ வியாதி ரொம்ப அழுக்கா இருக்காம சரியா இருக்கலாம் அவனுக்கு 4 தடவை தான் பண்ணிருக்கேன் இவன் என்னன்னா டெட்டால் போட்டு டெய்லி குடிக்கிறான் அது பண்றான் இது பண்றான் இன்ஃபெக்ஷன் இருக்கான் அவன் கீழே எழுதா உடம்பெல்லாம் ஒரே ரத்த காயம் கடை அவன் பாட்டுக்கு எழுதுனா போனா அதுல போய் உப்பு தேய்ச்சா எரிஞ்சது சரியா போயிட்டு அடுத்த நாள் விட்டு சரியா போயிட்டு நீங்க என்னென்னமோ பண்ணிட்டு இருக்க உங்களுக்கு சரியா வர மாட்டேங்க தோணுது ஒண்ணுமே கேர்லெஸ்ஸா அவன் பாட்டுக்கு போயிட்டு இருக்கான் அவன் பாட்டுக்கு அந்த பண்ணமா இருக்கான் அப்ப இந்த உடம்புங்கிறது என்ன நீங்க காப்பாற்றது இல்ல அது என்னதான் இருந்தாலும் இருக்கிறது ஆனா இந்த உடம்ப யாருக்கு செய்யறது எப்படி இருக்குன்னு கவலைப்படாதுங்க இந்த உடம்ப நரிஷ் பண்றதா தெரியுமா உங்க பிராரப்த கர்மம் இந்த உடம்பானது ஞானம் வந்தாலும் இருக்கு ஞானம் வந்த பிறகு சஞ்சித கர்மா ஆகாமி கர்மா போறதே தவிர சஞ்சித கர்மா எல்லாம் எரிஞ்சு போயிடுது ஏன்னா நெருப்பு போட்டு எரிஞ்சு போயிடுது ஞானாத்திரி சவகர்மாணி பஸ்மசாஸ்திரத்தை இருக்குன்னா ஞானாக்கு மனதுல வந்தது மனதுல சங்கர கர்மா இருந்தது எல்லாத்தையும் இருக்கு எரிச்ச பிறகு இனிமேல் நீங்க ஒரு பிராணத்துக்கு கர்மக்களை பண்ணினீங்கன்னா அது அதுல ஒட்டாத அதுக்கு ஒட்டாத எடுத்து பிராரப்த கர்மம் என்னாச்சுன்னா அது சரீரமா அனுப்பி நெருப்பு ஞானக்கிரி மனசுல வந்தாலும் பிராரப்த கர்மா போகல அந்த ஞானமானது பிராரப்த கர்மாவும் கொண்டு கொள்ளாது ஆனா அந்த பிராரப்த கர்மா எத்தனை நாள் இருக்கோ அத்தனை நாள் மனுஷனுக்கு சரீரம் இருக்கு ஜீவன் முக்தனுக்கு சரீரம் சரீரத்தை காப்பாற்றுற காலம் வந்தாலும் சரீரத்தை காப்பாற்ற பிராரப்த கர்மா அதனால அங்க கிளியரா தெரியுது நமக்கு பிராரப்த கர்மா தான் இருக்கும்னு தெரியல அதான் சொன்னேன் உடம்பு வந்தாலோ வேற ஏதாவதாலோ நம்ம கவலைப்படக்கூடாது நம்ம பிராரப்த கர்மா நாம கொண்டு வந்து ஏதோ நீங்க அழகா ஒரு சரீரத்தை எடுத்துக்கப்படாதுன்னு நான் எடுத்துட்டேன் அன்னைக்கு இருக்க காசுக்கு இன்டர்நேஷனல் மார்க்கெட்ல இந்த சரீரம் தான் பிராரப்தர்மாங்க காசுக்கு விலை கொடுத்து வாங்கிருக்கேன் ஆகையால் தான் இந்த புஸ்தகத்தை கடலை வெலை கொடுத்து வாங்குறேன் இப்ப யாருன்னு கேட்டா சொல்றேன் எழுதுங்கிறேன் இந்த சரீரத்தை எழுதுங்கிறேன் அப்ப இதுல ஸ்வஸ்வாபியாவ சம்பந்தம் வரலையானால் ஸ்வஸ்வாபியாவ சம்பந்தம் எப்படி கொடுக்கணும் காசு கொடுத்து வாங்க வரும் அந்த ஊர்ல இந்த ரூபாய் செல்லாது பிராரப்த கர்மா கொடுத்து வாங்கினா ஆகையால் இந்த சரீரத்தை வளர்க்கறது யாரு பிராரப்த கர்மா பிராரப்தம் நமக்கு வேற வேலைக்கு அன்னத்தை கொடுக்கறாளே யாரு தான் கேள்வி சிம்பிளா தான் இருக்கும் ஆன்சர் தெரியாது அன்னத்தை கொடுத்து நமக்கு காப்பாற்றுறது யாருங்க சின்ன வயசுல வேற வேலைக்கு நமக்கு புரியாதமானா அம்மா கொண்டு காப்பாற்றி கல்யாணம் ஆனது மார்காரி பொண்ணு நீங்க சௌக்கியமா இருக்கலாம் இந்த மார்க்க அபிப்பிராயம் வேலைக்கு பிடிக்கிறதோ பிடிக்கலையோ உங்களுக்கு இஷ்டம் இருக்கோ ஏதோ ஒரு படி போட்டா வியாபாரம் போட்டோம் கொஞ்சம் நன்றி விசுவாசம் இவ்வளவு கடைப்பட்ட படினால இந்த உப்பு இல்ல காரம் இல்ல வச்சுட்டு அவளுக்கு எப்படி இருக்க மனசு வருஷம் ரொம்ப இருக்காதோ தினந்தோறும் காரணம் இதே வேலை வேற இருக்கு அது படிக்கல நீங்க மட்டும் ஏற்றிடுங்க சமையல் கடையில ஏற்றி போட்டா வருமா இவெல்லாம் கஷ்டப்பட்ட நான் செய்யல இருக்கேன் நீங்க வேற உப்பு இல்லைன்னு சொன்ன சத்தியவாதி உப்பு இல்லாதவங்க உப்பு போட்டு உப்பு இல்லைன்னு ஏன் சொல்ல அப்படிங்கிறேன் சரி நாளைக்கு நான் தான் போடுறேன் நான் கொஞ்சம் ஜாஸ்தி போட்டேன் உப்பு ஜாஸ்தி ஏதாவது ஒரு சொல்லிட்டே இருக்கிறதுல யாரு அவரு கொடுத்துருக்கேன் மாற்றம் இப்படி ஆளாளுக்கு
அப்பப்ப அன்னத்தை கொடுக்கறவா இன்னொருத்தர் இருக்கும் பொழுது அன்னத்தை கொடுக்கிறவர்னு யாரேன்னு ஒரு கேள்வி கேட்கிறத என்ன சமாதானம் சொல்லுவேன்? இவெல்லாம் நிமித்த மாற்றம், இவா வழியாக உங்களுக்கு அண்ணன் வருது. ஆனா நிஜமாக அண்ணன் யாரு கொடுக்கறா தெரியுமா? உங்களுடைய ஆயுஷ். என்னடா உயிர் இருந்தாலே நீங்க பசியில் கேட்பேன், பசியில் கேட்டா தானே இன்னொருத்தர் கொடுப்பா. உயிர் இருக்கிறவனுக்கு பசிச்சதுமே அவனுக்கு யாரும் கொடுக்க வேண்டாம், அவனே போய் எடுத்துப்பான். கொஞ்ச நேரம் தப்பா வரல இல்லையா, சமையல் ஒண்ணு இல்லைன்னா 2 நாள்ல ஒரு மாதம் வாயில போடுவான். சாப்பிட்ட பிறகு பல மகாத்மாக்கள்லாம் இருக்காங்க. சாதாரணமாக என்ன பண்றது, ஏதாவது வாய் போட்டுக்கணும் இருக்கு. உங்களுக்கு அன்னத்தை கொடுக்கிறவன் யாருன்னு சொன்னா இன்னர் கொடுக்கிறார், அண்ணன் கொடுக்கிறார், பகவான் கொடுக்கிறார், எதை சொன்னாலும் நிஜமான சொன்னாதான் என்ன, எனக்கு பசிக்கிறா போல இருக்கக்கூடியதான் பசிக்க தரும் ஆயுஷ். உயிர் இருந்ததையான நிச்சயமாக ஒண்ணு சாப்பிடணும். ஒண்ணு பார்க்கணும், உலகத்துல எத்தனை பிராணிகளுக்கு மனுஷார விட்டுருந்தோம், எத்தனை பிராணிகள், அத்தனை பிராணிகள் வேற வேலைக்கு எதுவும் சாப்பிடறதோ இல்லையோ, அதுக்கு அண்ணன் கொடுத்துட்டு இருக்காரோ இல்லையா பகவான். சாமியேஷன் எடுத்துக்கிறான், ஒன்றும் கிடையாது. அவன் வேற எதுலையோ பிராணமான பகவான் அவாவாளுக்கு எது வேணுமோ அது நிச்சயமா கொடுத்துட்டு. சில சமயத்துல நாங்க உனக்கு உடம்புல கொட்டாதுதான் ஒரு பொருள் மாசியம் கிடைக்கத்தான் கிடைக்கும். பகவான் வந்தீங்கன்னா அது கிடைக்கும். அப்படி கிடைக்காம போனான்னா அவனுக்கு ஆரோக்கியமா புரிஞ்சது. அண்ணனர்கள் யார உபாதிக்கணும், இதெல்லாம் ரகசியமா சொல்லணும். என்ன பண்றது, விடாம அண்ணனர்கள் உபாதிக்கணும். காயத்ரி, காயத்ரின்னா மந்திரம் அர்த்தம். சூரியனை உபாதிக்கணும். ஆரோக்கியம் பாஸ்கராதி, உடம்புல ஒரு நோய் நொடி இல்லாம நம்ம சௌக்கியமா இருக்கணும். ஏன்னா சூரியனை உபாதிக்கணும். அதனாலதான் சந்தியாவந்தனம் பண்ணது முதல்ல ஆட்கள் இடத்துல முதல் ஜாதவே தெய்வம் வரும். அந்த சூரியோபாசனம் இருக்க வரைக்கும் மனுஷனுக்கு ஒரு கவசம். ஞாயிற்றுக்கிழமைன்னா சூரிய நமஸ்காரம் பண்ணணும். எவ்வளவோ பண்ணிட்டே இருக்கேன், டாக்டர் சொல்றபடி எதோ பண்ணிட்டு இருக்கேன், சூரிய நமஸ்காரம் பண்றேன். 1/2 மணி நேரம் மேல ஆகுது. அதுக்காக கடவுளெல்லாம் 4 பேருக்கு கிடைக்கணும்னு திட்டியல. நமக்காக மனசுல சொல்லுங்களேன், நமஸ்காரம் பண்ணலாம் பகவானுக்கு. ஒண்ணும் இல்லைன்னா சித்ராய மாதவன் சூரியாரமா பாதவனா கடாயமா பூஷயமா கடிகப்பாயமா மரிசேனம் நாம சொன்னா போதுமே. அவர் அவ்வளவு கருணையோட இருப்பார். சரீரம் சௌக்கியமா இருக்கலாம், கண்ணெல்லாம் சௌக்கியமா இருக்கலாம். ஆகையால் சூரியனை உபாதிக்கணும். அகிரிகோச்சரம்போ எருப உபாசம். எருப உபாசம் பண்ணா என்னன்னா அகிரிகாரியம். பிரம்மச்சாரியா இருந்தா பவிதாதாரம் பண்ணணும், துரசனா இருந்தா அகினோத்தரம் பண்ணணும். ஒண்ணு பண்ண முடியலங்கிறா அட்லீஸ்ட் என்ன பண்ணணும், ஒரு வாரத்துக்கோ 10 நாளுக்கோ ஒரு தரம் ஸ்ரீசூக்தம் பண்ணுதா, நவகிர ஹோமம் பண்ணுங்க. சிம்பிளா அவங்க அதுக்காக ஊரல போட்டணும். நீங்களே சரியா பண்ணலாமோ நடத்தலாமோ. அக்னிய உபாசனம் பண்ணினா ஐஸ்வர்யம் கூட்டும். என்ன பண்ணனா எல்லாம் முக்கியமா காயத்ரி அக்க அக்னி கோதர சம்போ இவைகளை நீங்க பூஜை பண்ணா சந்தோஷப்படுறவங்க யாருன்னு பரமசிவன். ஆகிய இப்படிப்பட்டவாத இவைகள்தான் காயத்ரி இந்த பிராமணார உபாதிக்கணும். காயத்ரியம் ஆதித்யக அக்னோ சம்போ சகிம் என்னமோ இதை பண்ணுங்க அது பண்ணுங்க இல்ல என்ன இருக்கான் கேள்வி கேட்கற முறையை பார்க்கலாம். எதை பண்ணணும் அடுத்ததான் அதுல என்ன இருக்கு, ஏன் பண்ணணும் கேட்கறேன். காயத்ரியாம் காயத்ரி சொல்லியும் ஆதித்ய சூரிய இடத்துலையும் அக்னோ அக்னி இடத்துலையும் இத பூஜை பண்ணினா சந்தோஷம் படக்கூடியதான சமூக இடத்துலையும் என்ன இருக்குன்னு தத்துவம். அப்ப அந்த பகவத் தத்துவம் இருக்கு. ததே தத்சத்யம் இதே தற்கர்மாணி கவயோ யான்யவத்யம் தானே திரேதாயாம் பகுதா சந்தகாலி தான்யாசரதம் ஏகம் சத்ய காமா ஏஷவத் தத்வந்தா சுகத்ய லோகே. முண்டகோபனிஷத் முதல் அத்தியாயம் 2வது முண்டகத்துல முதல் ஸ்லோகம் என்ன சொல்றது, கர்மாக்களை பண்ணப்பா. கர்மாக்களை பண்ணினாதான் உன் மனசுல சித்த சுத்தி ஆகும். சித்த சுத்தி வந்தால் அதுக்கப்புறம் குரு சொன்னதான வார்த்தை நன்றாக ஒழிக்கும். முதல்ல அவாவா ஸ்வகத்தை விடாம கர்மாக்களா பண்ணணும். இதனால யாருக்கு சந்தோஷம், ஈஸ்வரார்ப்பணமா பண்ணா பகவான் தத்துவம் அங்கே இருக்கு. அந்த பகவான் சந்தோஷப்பட்டா தன்னுடைய தத்துவத்தை காட்டுவார். தத்துவம்
பிரத்யக்ஷ தேவதா கண்ணுக்கு தெரிகிற தேவதை அம்மா மாதா பூஜ்யோ குருஷ்டா எல்லோரையும் எப்பொழுதும் நம்ம பூஜிக்க தகுந்தான பெரியவர் அதனர் அப்பா தாத்தா சம்ஸ்கிருத தாத்தான்னா அப்பான்னு அர்த்தம். தமிழ்ல தாத்தான்னா அப்பா அப்பா சொல்லப்படாது. சம்ஸ்கிருத தாத்தா சர்வதேவதாத்மா எல்லா தேவதைகளும் பிள்ளையார்கள் அனுமானவருக்கு எல்லா தேவதைகளும் நீங்க பூஜை பண்ணி இருக்கீங்க. அத்தனை தேவதைகள் எங்க இருக்காங்க? வேதாத்தியனம் பண்ண பிராமணன். வித்யா கர்மான்விதோ விப்ரஹா வித்யான வேற வித்யா கர்மம் அதுதான் பண்ணிட்டு இருக்கிறோம். சில பேர் வேதாத்தியனம் பண்ண அதுக்கப்புறம் கல்யாணம் பண்ணாத மகான்கள்னாக்க வித்யா கர்ம ஆதார பிரபோதன் கர்மத்திய பிரபோதன் நித்திய கர்மா நைமித்திய கர்மா பன்னிண்டு பகவத் தியானத்தை பன்னிண்டு வேதாத்தியம் பண்ண பிராமணாலதா பிராமணஸ்தி சர்வாதேவா எல்லா தேவதைகளும் இந்த பிராமணிய சரீரத்தை அப்படிப்பட்டதான இருந்ததான் பிராமண தினமும் நமஸ்காரம் பண்ணும் அப்படின்னு சாஸ்திரங்கள் சொல்றது. வித்யா கர்மான் விரோ விப்ரஹா இன்னொன்று கஷ்ட குணக்ஷயஹேது பூண்டோட அழிகிறதுங்கிற அதுக்கு காரணம் என்னல எதுக்காக இப்படிலாம் அவன் துன்பம் மருந்து விஷயம் பக்தனுக்கு விருத்தி அவன் அழிஞ்சு போறாளா என்னன்னு சந்தாவசோ அகாரி நல்லவர்கள் மனது நோகப்படி பண்ணினாங்க. யாருடைய மனதும் நோகப்படி பண்ணப்படாது. ஆனா நல்லவராக இருந்துருக்கா மகான்களா இருந்துருக்கா அவளுடைய மனசு நொது போட்டுருந்தா அவனுக்கு மட்டும் இல்ல சார் குலமே அழிச்சு போயிடுச்சு. அதே மாதிரியே யார் சொன்ன வார்த்தை கரெக்டா நடக்கும். அமோக வச்சனம் அவ வார்த்தை சொன்னாங்கன்னா அந்த தேதிக்கு தகுந்தா போல ஒரு காரியம் நடக்காது. ஜோசியார் நடக்கும். நமக்கே தெரியும் 50-50% இப்படி அப்படியே நடக்கிறது. ஆனா விவகாரம் யார் சொன்ன வார்த்தை தப்பவே தப்பாது. சிவ யோகிகள் சிவனடியார்கள் யாரு என்னால தாங்க முடியல சார் எத்தனையோ டாக்டர்கிட்ட போனேன்னு மண்ணை எடுத்து சாப்பிடுங்க அதை எடுத்து சாப்பிட்டார் குறைஞ்சு போயிடும் மருந்தா சாப்பிடுங்க எப்படி வரையப்பா அப்படின்னு குறைஞ்சு போயிட்டு எப்படின்னு அமோக வச்சனம் அவருடைய வார்த்தை தப்பலைய பொய் அதனுடைய காரணம் என்ன உண்மையே வைத்திருந்து இருக்கிறவா அனாவசியமா பேசாமல் இருக்கிறவா மௌனம். நீங்க மௌனமா பேசாமல் இருக்க இருக்க என்னைக்காவது ஒரு பேச்சு அந்த பேச்சு நடக்கும். மனுஷனுக்கு அதிகமா பேசக்கூடாது. சத்திய மௌன சமசீலா சபா புலகட்டத்தோட இருக்கிறவா மனச அடிக்கிறவா சீலா ஆச்சாரத்தோட இருந்தவா அவ சொன்ன வார்த்தை நிச்சயமா. மௌனமா என்னதான் லௌகிக வடிவத்தை பேசப்படாது. மற்ற விஷயங்களா ராத்திரி விஷயமாக பேசலாம். இன்னைக்கு நான் மௌனம் நோ ஜபம் மௌனம் அதுல ஒரு வார்த்தையும் வரப்படாத ஜபம் கல்யாணம் ஜபம் கிடையாது. விசேஷத்து நடக்கிறது ஏகாதசி சுவாமி சாப்பிட மாட்டார் புது கிடையாது. ராஜசு வந்து உட்கார்ந்து சொல்ல சொன்னா அது பதில் சொல்றாரு. வேற யாரோட பேசுறது கிடையாது. எதெல்லாம் ஆஸ்திரப்பட்டு மௌனம்னு என்ன அர்த்தம்னு மௌனமா ஒரு பேசாதே. சாஸ்திரத்துக்கு நியமம் இல்ல, ஜபத்துக்கு நியமம் இல்ல, பாராயணத்துக்கு நியமம் இல்ல. பாராயணம் பண்ணினா மௌனத்துக்கு வந்தம் இல்ல. இப்ப கவனிச்சு சாஸ்திரத்தை நல்லா தெரிஞ்சுக்கணும். இன்னைக்கு மௌனம் ஜபம் அப்படி எல்லாம் சொல்லப்படாது. மனுஷனுக்கு ஜனம் எப்படி வந்தது பொருளோட அட்டாச் ஆயிருக்க மனசு. அதனால புரிய பாப்பா கர்மா வந்தது. புண்ணிய கர்மாக்குனால இருந்தது. உத்தரம் ஜென்மா இப்ப பிறந்தாச்சு. ஆனா நீங்க எங்கேதான் போறேன் எங்கேயும் போல உங்க பையனா இருக்கு. ஆத்மாவை திறனாம நம்ம எதை பண்ணிட்டு இருக்கோமோ இதை கண்டினியூட்டா பண்றதுக்காகத்தான் பையன். விவகாரம்னா இவருடைய அங்கா லோம்னா லோம்னா இவருடைய சரீரத்தில் இருக்கக்கூடியதான ஒவ்வொரு அங்கத்தினுடைய ரதமா வீரியமா அதுல மறுபடியும் வந்தான். அந்த புத்தகம் என்ன அங்க ரத்தம். அந்த பையனும் இவரும் ஒண்ணுதான். இவர் என்ன பண்ணிட்டு இருக்காரோ அது பின்னால கண்டினியூ பண்ணிட்டு இருக்கணும். பையன் யாரா 2
வந்து என்ன, ஆச்சாரியால் எந்த ஒரு பிரகரணம் பண்ணினாலும் அதே பதங்கள் உபனிஷத்துலயோ கீதையோ எங்க இருக்கா தேடுறவர். நம்ம தேட பகவத்கீதையை வாசிச்சிருக்கோம், அது சாட்சியம் தோன்றது பார்த்தீங்களா, யாசஸ்தேவோ மிருத்யோ துருவம் ஜன்ம மிருதஸ்ய தஸ்மாத் அபயாத்யேதே நத்வம் சோதிதும் அர்ஹசி. ஐயா இதை தடுக்க முடியாது, எதை தடுக்க முடியாது, கீழே ஞாபகம் வந்தது மிருத்யோ. இதே போலயே இங்க 67 ஸ்லோகங்கள் பிரகரணத்துல பார்த்துக்கலாம், அதோட மறக்கப்படாது இல்லையா. அப்பப்ப படிக்கிறப்பதான் அந்த ஆன்சரானது எங்கிருந்து ஆச்சாரியால் எடுத்தான்னு பார்த்தா அது ஒரு ரிசர்ச். அப்பதான் மனசு ஒரு ஆனந்தத்தை கொடுக்கும். ஆச்சாரியால் எதை சொன்னாலும் மூளை எங்கேயோ இருக்கு, எப்படி சொன்னார் அப்படி யோசனை பண்ணி பார்த்தேன்னா ஆனந்தம் இருக்கும். சுத்திரபலம் வித்யதே, நடக்கிற காலத்துல காரை எங்க வைக்கணும்னு பூமியில வைக்கிறேன். திருப்போதே ஆறு வைனா, கீழே குழி இருந்ததுன்னா காலை வச்சோம்னா, முள்ளு இருந்ததுன்னா காலை வச்சா தைக்கும்பா. முதல்ல கண்ணால பார்த்து அது சுத்தமான இடமா இருந்தா காலை வை அப்படிதான் பண்றேன். நீங்க ஆக்சுவலா பாருங்க, நடக்கிறப்ப எல்லாரையும் பாருங்க, எங்கேயோ பார்த்துட்டு அவனுடைய ஒரு பருவ பூமியில இருக்கும், அது பார்க்கவே நடக்கிறேன். இப்ப யாரும் நீங்க நடக்கிறது பார்த்தா இன்னொருத்த நடக்கிறவ பாருங்க, அதுதான் நடக்கிறான். பார்க்காம நடந்தானே ஆனால் ரோடு அவ்வளவுதான். எந்த இடத்துல போறாலும் இங்க குழியில நிச்சயமா இருக்கு, அதனால நடக்கலாம். ஆனா விவகாரம் என்ன, எங்க போனாலும் அதனால பார்த்துதான் நடக்கணும், காலை வைக்கிறோம். பாத்திரம் மன்னரானே, அன்னத்தை கொடுக்கணும் சார். அதுக்கு யாரு பாத்திரம், யாரு சரியான கட்சி, யாருக்கு பசியா இருக்கோ அவளுக்கு துரிதம். யார பூஜை பண்ணும், பகவதவனர் மத்ய பூர்வ வராக நரசிம்ம வாமன அப்படி ராமோ ராமஸ்யாமத்து புத்த கல்கி ஜனார்தனா கிருஷ்ண கல்கி ஜனார்தனா. அழகா இந்த பகவானுடைய அவதாரங்கள் அர்ச்சாமூர்த்திகள், அதனாலே அர்ச்சாமூர்த்தி. இவரை பூஜை பண்ண நமக்கு ஆச்சாரிய சரியான ஆச்சாரி. குருவானவர் கிடைக்கும்னு பல பேர் அர்ச்சாமூர்த்தி வணங்கியிருக்கார். பகவான் யார் பகவான்? இதுக்கு ரத்னமாலைக்கு 65 ஸ்லோகம். இந்த கேள்விய முதல் கேள்வியா வர வேண்டாமா? விட்டுதான் தெரியுது. இமேகம் தெய்வத்தம் லோகே முதல்ல சொன்னார், கடைசியில சொல்றேன் இல்லை, இப்ப அது கடைசியில முடிக்க போறேன், அதனால அவரோட முடிக்கணும். பகவான் மகேஷா யாரு? சங்கர நாராயண மாயேகா. அவரே சிவன், அவரே விஷ்ணு. அதெல்லாம் சிவ விஷ்ணு பேதம் இல்லாச்சாரு. சிவனாகவும் விஷ்ணுவாகவும் தோணக்கூடியதான பரமாத்மா ஒருவர். பகவதி பகவத் பக்தியும் இது பகவான் வழங்கினால என்ன பலம் வருது? எப்படி அச்சாவதாரத்தை பகவானுடைய ஸ்வரூபத்தை மாற்று வழங்கினால என்ன பலம்? லோகஸ்வரூபம், அந்த லோகமும் கிடைக்கும், அவருடைய ஸ்வரூபமும் கிடைக்கும், சாட்சாத்கரமான ஞானம். என்ன லாபம்? மோட்ச ஜகா, மோட்சம் வருவப்பா. என்ன முன்ன சாட்சாத்வம் மோட்சம். அந்த மோட்சத்துக்கு என்ன பிரயோஜனம்? அவித்யாஸ்தமயா. இந்த அஜ்ஞானம் மனுஷனை வாழ்க்கைன்னு வேசனை கொடுக்க போட்டினாங்க. எல்லா விதமான துன்பங்களையும் நீக்கிறது இல்லையா, அதான் மோட்சம். எல்லா வேதங்களும் இத்தனையும் பிரசங்களுக்கெல்லாம் ஆன்சர் சொல்றதுக்கு ஒரிஜினலா ஒரு இடமாக இருந்துன்னா அது வந்து தேடி எழுதல, அந்த வேதத்தை கரைஞ்சு ஆன்சர் எடுக்கல. அந்த வேதம் வந்து எங்க இருந்து வந்துட்டு? சர்வவேதோ ஆகாசோம் ஓங்காரம். ஓங்காரம் அப்படின்னு ஓங்காரம்னா எல்லாரும் 66 ஸ்லோகங்களா பண்ணிருந்தா நீ இந்த பிரச்சனை யாரு கழுத்துலயே இருக்கும். அதுக்காக ருத்ராட்ச மாதிரி அந்த மனசு அப்படி கட்டி போட்டுல நோட்டு போயிருக்கணும். எப்பவும் கண்டத்திலேயே இருக்கணும். பிரஸ்னோத்தர ரத்ன மாலிகா ஏகாம் யார்கிட்ட பிரஸ்னோத்தர ரத்னங்கள், ரத்னமும் உத்தர ரத்னம். அதான் பிரஸ்னோத்தர ரத்ன மாலிகா ஏகாம் ஹே முக்தாபரண இவ விமலா வாசி சத்தமானேஷு. முக்தாபரணா முத்து மாலையோட இருக்கிற மாதிரி. முத்தம்னா முத்து. முக்த ஆபரணா முக்தி எனக்கூடியதே ஆபரணமா வைத்துக் கொண்டு இவ விமலா ஒரு தோஷமும் இல்லாமல் ஆபாந்தி சத்தமானேஷு சத்துமானேஷு சத்தங்கள் நடுவும் பிரகாசிக்கிறார். அப்படி இருந்ததால்